லைட் மரத்துல வைக்கல நோடி மொளா மரத்துல ஐயா நானொரு சிந்தி ஐயா நானொரு சிந்தி கக்குசி தட்டி நாத்தோரி கையிலே தண்ணி இருந்து கப்பா இருந்து நாடகார பூந்த கையிலே நாடகார பூந்த கையிலே பாத்தியாடா கட்டியா பாத்தியாடா நாடகார பூந்த கையிலே பாத்தானே ஏய் தண்ணி பண்ணுவாடா பிடி கொடு நாடகார பூந்த கையிலே கண்ணு பிடி கொடு ஏய் என்னடா ஆளகர தூத தண்ணி ஆடுறானா சொம்பு நின்னு என்னோட ஊர்ல பேப்பர் எடுத்து தஷ்டிக்கறோம் ஐயா ஏய் அரசாங்க மச்சரியார் பயமா வணக்கம் வணக்கம் கூட அப்படியே கையில கொடு சரி சரி ஏய் பயமா வணக்கம் அங்கயா வணக்கம் ஏமா வணக்கம் இங்க யாரி வணக்கம் இது உனக்கு தெரியாது உன்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் ஆமாண்டா என்கிட்ட மட்டும் தான் இருக்கு ஒக்கா தங்கச்சிக்கிட்டா இல்லையா வாடகை போயிடுச்சு தம்பி அம்மா வணக்கம் தாண்டி வைக்கிறேன் ஐயோ அது என்னடப்பா ஏய் ஏமா சபையை பார்த்தனையா சபை வார்த்தை இது எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாஜிபுரி சபை இது எதனால் கூடப்பட்ட சபை அந்த அங்காள பரமேஸ்வரியும் அங்காளம்மனை வழிபட்டு கற்பனசாமி ஆமா இரு சாமிக்கும் 2 ராத்திரி தெருக்கூத்து வச்சிருக்காங்க ஆமாயம்மா ஆனா இந்த தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆமா அன்பு உள்ளங்களுக்கும் அருமையர் தாய் தந்தை மார்களுக்கும் கற்றறிந்த கலத ரமான்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறுவன் என் மனம் கடிந்த வணக்கம். அம்மா வந்திருக்கனே. ஏய் 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 என்னடா என்ன அம்மா வந்து கொலைடா உனக்கேடா ஏதோ அரிய புள்ள சொனி கேக்குற உனக்கேடா அம்மா ஒரு வந்தா ஒய்யற என்னடா டைம் கேக்குற போ மூஞ்ச போறா. ஏய் ஏய் அம்மா வந்தா ஒரு பொம்பளை வந்தா உங்களுக்கு எப்படி ஒரு மகள் அம்மா வந்தா எப்படி பேசணும், எப்படி ஒழுக்கமா இருக்கணும், அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும், அவங்களுக்கு எப்படி கை கட்டி நிக்கணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும், நம்ம கிட்ட படிவாங்க. ஏய் ஆமா இரு இரு டேய் டேய் கலிச்சி ஏய் கைய கம்னுவாங்க.
பேச மாட்டேன் தம்பி நீ. அம்மா யாரு தெரியாத உனக்கு? ஆமா. அம்மா பெரிய இடம். அம்மா பெரிய இடம். ஓ அம்மா பெரிய இடம். எத்தனை மூட்டை எடுக்கலாம்? 4 டாரஸ் உள்ள உள்ள. ஏய் ஓ தம்பி ஏமா அப்ப என்ன யாருன்னு? எனக்கு விவரமா சொல்லி அம்மா. ஐயா ஐயா சொல்லா. உபதி ஓ நந்தற்பர் நருளால் வந்த அது ஒண்ணுலேம்மா. ஓடு போடுற மாத்தாளக்காரன். ஆனா, அப்பா. ஏய், விளக்க விரும்பப்படுத்தறாமோ? விளக்க விவரமா புரிஞ்சு விட்டது. கற்பகவல்லி, கற்பகவல்லி, கற்பகவல்லி. கற்பகவல்லி. இந்த அம்மா பேரு கற்பகவல்லி. இவன் கொண்டாடி பேரு பள்ளி. ஏய் கற்பகவல்லி. சொல்லுடா முன்னாடி பள்ளி சொல்லுடா பள்ளிப்பட்டு பள்ளி. நான் உங்ககிட்ட தான் வரணும். ஏய் ஏம்மா, எங்க தம்பி? அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். புரிஞ்சு போச்சா? கற்பகவல்லி, கற்பகவல்லி கற்பகவல்லி கற்பகவல்லி. கற்பகவல்லி. இது என்ன நாடு? இதோ ஜெயமாபுரி பட்டணம். ஆ, ஜெயமாபுரி பட்டணம். ஜெயபுரி பட்டணம். ஜெயபுரி பட்டணம். ஜெயமாபுரி பட்டணம். ஜெயமாபுரி பட்டணம். மூக்கு மாமரங்கள் எங்கோ? மூக்குமா மரங்கள் எங்கோ? போர் மதரசரங்கள் எங்கோ? ஓதன சரங்கள் எங்கோ? யாகசாலைகளே எங்கோ? ஏக சாலைகளே எங்கோ? குண்டு பையவோ குண்டு எங்கோ? மூக்குமா மரங்கள் எங்கோ? ஏய் சாலைகள் எங்கோ? யாகசாலைகளே எங்கோ? ஏக சாலைகளே எங்கோ? எவர நீலகளே எங்கோ? அவர நிலைகளே எங்கோ? கோகுல துணிய எங்கோ? ஓதன துணிய எங்கோ? அது கொற்றுடன் கனியே. என்னடா? ஏய் எப்படி போற அப்படி போற அப்படி போற. கதியேறாங்க என்ன ஹோட்டல்ல நீ ஹோட்டல். என்ன போய் போற. ஏய் 6 மாசம் கூத்தாடுவேன், 6 மாசம் ஐஸ் வியாபாரம் பண்ணுவேன். ஆமா. ஐஸ் வியாபாரம் பண்ணும்போது ஐஸ் சைக்கிள் ஆறுனு இருக்கும்போது அந்த ஞாபகம் வந்துச்சுடா. அத ஹோட்டல்ல பரோட்டா போய் போறியா? எந்த மாஸ்டர் எந்த மாசத்துல ஐஸ் விப்பா? கார்த்திகை மாசம் எந்த கம்பெனில ஐஸ் வாங்குவோம்? இந்த கம்பெனி எந்த கம்பெனில ஐஸ் போடுவோம்? எங்க கம்பெனி அன்பு ஐஸ். ஏய் தம்பி, ஓ ஆப்பிளா வாழை? ஹோட்டல்ல வாழை.
முக்கணி நிறைந்த நாடு நம்ம ஜெயபுரி பட்டணம். அப்பேற்பட்ட ஜெயமால குற்றத்தை ஆண்டு வரும்படியாக ஆண்டவருக்குரிய ஜெயசேர மன்னனுக்கும் ஜெயசேர மன்னனுக்கும் ஜெயமாலனி ஜெயமாலினி என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கும் அம்மையருக்கும் கர்ப்ப சுதராய் பிறந்த பிறந்து சாந்த சீலனுக்கு மனைவி சாந்த சீலனுக்கு மனைவி என்னுடைய பெயர் பெயர் கற்பகம் கற்பகவல்லி கற்பகம் கற்பகவல்லி, கற்பகம், கற்பகவல்லி. ஆனா ஏம்மா, என் சொந்த ஊர் இரு ஏமா அப்படி பாரு இரு பேசாத இரு. என் சொந்த ஊர் ஜம்பத்தாங்கல் பேச்சே யாரா? சொந்த ஊரு. நான் பிறந்த ஊரு சொல்லுமா. மஞ்சுளாபுரி பட்டணம். மஞ்சுளாபுரி பட்டணம். எங்க அப்பா பேர் மஞ்சுளா மகாராஜன். மஞ்சுளா மகாராஜன். என் தாய் பேர் மஞ்சுளாவதி. மஞ்சுளாவதி. எம்மா ஊர் பேர் பொருத்தம் பாருங்க. ஆமாங்க. நான் கட்டிக்கின இடம் இடம் ஜெயபுரி பட்டணம். ஜெயபுரி பட்டணம். ஜெயசேன மன்னன். ஜெயசேன மன்னன். ஜெயமாலனி. ஜெயமாலனி. பூரா ஜெய் 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 ஜெய். வாக்கப்பட்ட இடமும் ஜெய் ஜெய். ஜெய் ஜெய். வாய்ந்த பொறுத்த இடமோ மாமாமா. ஆமாமா. ஜெயமா. அங்க தம்பி ஆனா ஒரு காரணம் தெரியுமா? எப்படி? எங்க நாட்டுல பிறந்த போய் ஒரே பொண்ணுதான். ஒரே பொண்ணு. எங்க வீட்டுல வேற ஆண் குழந்தையோ வேற பெண் குழந்தையோ வேற யாருமே கிடையாது. ஓஹோ. நான் ஒரே பொண்ணு தான் ஐயா. எல்லாம் ஒரே பொண்ணா இருந்தா நல்லா பால்வாடி ஆயாமா மாதிரி இருக்கு. அவர்தான் அப்படி என்ன சிரிக்கிறீங்க? ஆளுடைய ஆள் நான் தான் பெருசா இருக்கிற உலகத்துல எந்த பொண்ணுட்டு பெருசா இல்ல. அம்மா டிவியில பாரு அது என் மாத்திரம் வாசப்படி தாண்டா கிடக்கு. காண்டாத கிடக்குது. திருவண்ணாமலையில் வந்து முந்த ஒரு போன மாதம் பார்த்தேன். அது 1 கால கண்ணூருக்கு மேலதான் போய் முடியாது தம்பி. ஏமா ஆனா ஒரு செய்தி தெரியுமா? என்னம்மா? என்ன கல்யாணம் செய்து கொடுத்த இடம் ஓ என் சொந்த சொந்த என் சொந்த அத்தை மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. சொந்தத்திலே. ஆமா. ஆனா திருமணம் செய்து திருமணம் செய்து யாரு அந்த சாந்தி செல்ல இந்த மகன் ஜெயபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான ஆண்டு வருடையால பேர்பா அமர்நாத். அமர்நாத். என்ன ஒரு காடி சித்தூர். கல்வி சித்தூரா? ஆமா. நீயா? நீதான் பாரியா? 40 கிலோமீட்டர். பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு 50 ரூபாய்க்கும் போக பொழுது. 50 ரூபா. படா தாயமாவனுக்கு கடி குத்தாங்க. சொந்த அத்தை மாமா சாந்தேஸ்வரன். கருணையில் திருமுருக சரகனப்பவா கர்த்தர் உளமையில் மீது அறிவானும் மறுமுகா அருணன் ஒளி பரவன் புகழ் விழியில் வந்தவா அருணன் ஒளி பரவன் புகழ் விழியில் வந்தவா அருமக சோதரனே அழிய கொண்டா வா 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 ஏ கருணையில் திருமுருகா ஏ சரகனே அரக்கர்களை கருவறுத்த அருமுகவேலா சமயம் என யாழ்வதையா சண்டையின் காலா சமயம் என யாழ்வதையா சண்டையின் காலா அந்த சதுமுகனை சிறையில் வைத்த ஏ சாமிய வேலா மேலா ஏ கருமையில் திருமுருகா ஏ சரையன் அமர்நாத். பேரு அமர்நாத். அமர்நாத். அமர்நாத் என்று சொல்லக்கூடிய பம்பை வந்தா அமர்நாத் இல்லைன்னா மர்நாத். பம்பை எதில் இருக்கீங்க சொல்லுங்க. தெருக்கூத்தில் இருக்கீங்க. சரி சரி. நம்ம போன்ற நாடக கலைஞர் தெருக்கூத்து கலைஞரும் கூட பம்பை கலைஞரும் கூட. ஆமா. அமர்நாத். அமர்நாத் என்று சொல்லக்கூடிய அன்பரவர் 50 ரூபா கொடுத்திருக்கார். 50 எனக்கு 20. இவருக்கு 20. எல்லோரும் பணம் கொடுத்திருக்காரு. அவருடைய அன்பு உள்ளங்கள் என்றைக்கு நம்மை விட்டு அகலாது இருக்கும்படி அம்மனையும் முருகனையும் என்பெருமானை மிக பிரார்த்திக்க. மண்மலை செல்லமுத்தா உனக்கா? மண்மலை செல்லமுத்து ராஜேந்திரன். இதோ எங்க கம்பெனி பெண்களிடத்தை ராஜேந்திரன். பணம் கொடுத்தவர் குடும்பத்தில் என்பெருமானுடைய கடாட்சம் பெற இறைவனோடு பெற்று இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிற சுமேஜயம். யாருக்கு?
ஓ ஆமா 50 ரூபா கொடுத்தாரு ஐயா ஏழு பாலன் 50 ரூபா கொடுத்தவரா பாலு செல்லமட்டு பாலு 50 ரூபா கொடுத்திருக்கிறான் வெங்கடேஷ் சரி ஐயோ மனதை இதெல்லாம் பெரிய போராமை தான் நான் பார்க்கவே அந்த வீடியோவை சரி பணம் கொடுத்தவர் குடும்பத்தில் என்பெருமானுடைய கலாட்சம் பெற இறைவனோடு பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை மிக பிரார்த்திக்கிற சொல்லி ஜெயம் இந்த 10 ரூபா கொடுத்தது பேரு உங்க பேர் சொல்லுங்க ராஜேந்திரன் அவர்கள் 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அந்த குடும்பத்தில் என்பெருமான் துணை இருக்க இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுமே ஜெயம் பாப்பா சீக்கிரம் விடு கதை போய் சீக்கிரம் தம்பி அப்ப இவருடைய நாடு மஞ்சுளாபுரி பட்டணம் எனக்கு சொந்த அத்தை மகனுக்கு தான் இந்த திருக்கல்யாணம் செய்து கொடுத்தார்கள் யாருக்கு அத்தை மகனுக்கு இந்த ஜெயபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான ஜெயசேரம் என்னக்கும் ஜெயமாலனி என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கும் எப்ப சுதனாய் பிறந்த சாந்த சிறுவனுக்கு மனைவி இவருடைய பெயர் கற்பகவல்லி என்று சொல்வார்கள் ஆனா திருமணம் முடித்து 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது 3 வருஷம் ஆச்சு. ஆமா ஏமா திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க உங்களுக்கு என்ன குழந்தைங்க தானே இருக்குது ஏமா ஒரு தெரியாது அவர் அந்த அம்மா பார்த்தா ஏடா 3 வருஷம் ஆயிடுனா ஒரு குழந்தை பிறந்துட்டு இருக்கணும் 2வது குழந்தைக்கு 6 மாச கணக்குல இருக்கணும் அந்த அம்மா அந்த முகம் பாரு மினுமினுப்பு கொடுதா ஆமாடா முகம் மினுமினுப்பு கொடுதா அந்த பாரு இடுப்பு மடிப்பு தட்டல பாரு ஆமாடா இல்ல அப்ப அப்படி இருந்தாக்கா அந்த அம்மா 6 மாச கணக்குல இருக்கணும் இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும் இது தெரியாது ஒரு பொம்பளை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா எப்பயுமே மினுமினுப்பு கொடுக்குறதுனாக்கா சாதாரணமா இருக்க முடியாது முகம் மினுமினுப்பு கொடுக்கும் இந்த அம்மாவுக்கு மினுமினுப்பு கொடுக்குறாரு அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுங்க அதெல்லாம் எனக்கு தெரியும்டா பையா ஏமா உபதி ஏமா இவ்வளவு நேரம் ஆமா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன் ஆமா சந்தோஷமா பேசுறீங்கம்மா குதூகலமா ஆடிட்டு இருந்தேன் ஆமா ஆனா நீங்க இப்ப கேட்டீங்களே ஆமா ஏமா கைதான் நடந்த 3 வருஷம் ஆகுதுன்றீங்க சொல்றீங்க எதனா குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டீங்களா ஐயா ஆமா நீங்க கேட்ட வார்த்தை என் காதுல நாராட்சத்தை காட்சி விட்ட மாதிரி இருக்கு கேட்கலையே ஐயோ இரு இப்ப நீங்க தவறா கேட்கலீங்க இப்போ திடீர்னு ஒரு சிறிய காரணம் பார்த்துட்டு வச்சுக்கோங்க படா மச்சான் எப்படி இருக்கிற கல்யாணம் பண்ணியா பசங்க எத்திடா அதுதான் கேட்பாங்க அது மாதிரிதான் நீங்களும் கேட்டீங்க ஐயா கேட்டீங்களே தவிர மன கஷ்டமாயி போச்சு என்னைக்கு அம்மி சாட்சியா அரசாணிக்கால் சாட்சியா தொட்டு தாலி கட்டின என் கணவர் அந்த மனப்பந்தல்ல 3 முடிச்சு என் கழுத்துல போட்டாரு அன்னைக்குத்தான் அவர் திருமுகத்தை பார்த்து தாலி கட்டி விட்டுட்டு கொண்டு வந்து அரண்மனைக்குள் விட்டு தோட்டத்து வாசப்படியால போனாள் 3 வருஷமா எங்க இருக்காரு எந்த இடத்தில் இருக்கின்றார் அவர் எப்படி இருக்கின்றார் இன்னும் ஒரே நாள் கூட நான் ஏறெடுத்து பார்க்கவே இல்லைங்க ஏன் அப்படி கேட்டா உபதி நீ கேட்ட வார்த்தை இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கணும் இவர் சொன்னார் ஒரு 6 மாச கணக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா ஐயா அந்த சுகபோகங்கள் என்பது அது எப்படி இருக்கும் என்பதை இதனால் வரைக்கும் எனக்கு தெரியாது ஐயா நீங்க கேட்ட வார்த்தை என்ன ரொம்ப மனசு எங்களுடைய கல்யாணத்திற்கு நடந்த செய்தி சொல்றேன் கேட்டு இந்த ஜெயபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய மாமனார் மாமியார் ஒரே பையன் ஒரே பிள்ளை ஆமா மயிலாட்டம் பரதநாட்டியம் சங்கீத வாத்தியம் இதெல்லாம் நடந்தது அப்படி நடக்கும்போது என் மாமனார் சொல்றார் மகனை சாந்த சீலா வந்தவர்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்தாரு வந்த மொத்த பேருக்கு நீ சம்பளம் உன் கையால கொடுத்து அப்படின்னு சொன்னார் பார் அப்ப வந்த பரதநாட்டிய பெண்களுக்கு மயிலாட்டக்காரர் அத்தனை பேருக்கும் பரிசு கொடுத்திருக்கிறார் ஆனா எங்க மாமனார் மாமியார் இதை கேள மருமவனும் மவளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எங்களுக்குன்னு ஒரு தனி மாளிகை அரண்மனை ஆமா தனியா ஏற்படுத்தி கொடுத்தார் அப்போ என் பதியானவர் என் கையை பிடித்து அழைத்து வந்து அந்த எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அரண்மனை
அந்த அரண்மனைக்குள் விட்டு விட்டு தோட்டத்து ஆயிரப்படியா சென்ற மன்னன் இப்ப வருவார் இப்ப வருவார் ஒரு மணி நேரம் ஆச்சு வருவா 2 மணி நேரம் ஆச்சு வருவா 3 மணி நேரம் ஆச்சு வருவா பொழுது போயிடுச்சு அருக்கார பிடிச்சின்னு ஆஹா அப்படியா வருவாங்கன்னு வருவாங்கன்னு ஒரு புது தாடி கட்டின பொண்ணு எப்படி நொந்திருப்புன்னு தெரியுமா? ஏமா ஆனா போன வரும் 3 ஆண்டு காலமா என்னை பார்க்கவே இல்லை வரவே கிடையாது. அவர் எங்க இருக்கின்றார், எந்த இடத்தில் இருக்கின்றார், அவர் எப்படி இருக்கின்றார் என்பது வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றனே தவிர அவர் எதை பார்க்கவே வரவில்லை. சரி, ஆனா ஒரு செய்தி, இன்றைய தினத்தில் என்னுடைய மாமனார் மாமியார் மருமகள் கற்பகமும் மகனையும் பார்க்கணும். எங்களுக்குன்னு புதுசா வீடு கட்டி கொடுத்தாங்க. அப்பவே விட்டுட்டு போனவங்க 3 ஆண்டு காலமா தீர்த்த யாத்திரையா எங்க தீர்த்த யாத்திரையா சென்று ராமேஸ்வரம் போனவங்க இன்னைக்கு வந்திருப்பதா கேள்வி. அதனால மகனையும் மருமகளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க சொல்லி அனுப்பி 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம போனா ஏமா நீ மட்டும் வந்திருக்கிய, என் பையன் எங்கம்மா அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வது, எப்படி நான் பேசுவது, என்னன்னு சொன்னா கேட்பாங்க. உன் பிள்ளைய காணான்னு சொன்னா எப்படி அடிப்பாங்களோ அப்படின்னு அப்படி நீ போவாத விட்டாலும் அப்ப சொல்லுவ, நான் ஒரு நல்ல பொண்ணை கட்டி வந்தனே ராஜா விட்டு பொண்ணு, எங்க அப்பாவும் ராஜா விட்டு பொண்ணை கல்யாணம் சேர்ந்து. அப்ப அவன் தான் மரியாதை கொடுக்கலன்னா, அவன் தான் மரியாதை கொடுக்காத வரலன்னா மருமகளும் வராது இருக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. சரி, சீக்கிரம் ஓடு. மாமனார் மாமியார் இருந்தா மருமகளை கற்பகவல்லி வந்து சொல்லுவோம். ஐயா மகாராஜா, உடைய மருமகள் கற்பகவல்லி அம்மா வந்துட்டாங்களா? வரச்சொல்லுப்பா. உட்காருங்க. உபதி அமர்காரா இருக்காரு. எப்படி இருக்காரு? மூக்கு கீழே மீசை வச்சுக்கிறாரு. இவன் எங்க நீ வம்பா போச்சு? ஐயா வைக்கிறோம் மீசை மாண்டமேல விட நீ பெரிய ராஜா, நீ எடுக்கூடாது. உட்காந்து சொல்லு பாப்பா. ஆமா கண்ணே கற்பகம், கற்பகம் எனக்காத அரமான நமது மருமகள் வந்திருக்காங்க. சரிங்க, சரிங்க. தம்பி வராங்க. ஐயோ கடவுளே, எங்க அத்தையை பாத்தியாடா பையா? ஒண்ணு வரல. அத்தையை பாத்தியாடா கேட்டா இன்னும் எங்க கேக்குறான் பாரா? இன்னும் வரலையா? எங்கடா அத்தா? இப்பதான் ஆடு உங்க அத்தை உள்ளார மாவாக்கணும். மிக்சி கிரைண்டர் இருக்குது. கரண்ட் இருந்தா தானே ஆட்ட முடியும். ஆமா, அதான் உரலையா கரண்ட் இல்ல. ஆமா,
நைட்டு 10 மணிக்கு மேல நின்னு பாத்துக்காரு ஆட்ல ஆமா அததான் சொன்னேம்மா யார் ஆடுது யார் தள்ளி விடுறது நீ தள்ளி விடு ஏய் என்ன நீ ரொம்ப பேசிட்டு போற ஒண்ணுமேம்மா அடிச்சு பொண்ணு போட்டு பையா விட்டேன் நானு புரியுதா அண்ணாக்கா அன்பா பேசுவோம் ஏன்னு கேட்டா நல்ல பையன் சமையல் சொல்லி பேசி நல்லா பேசுவான் அதனால அவன் கொஞ்சம் துடுக்க நம்ம அன்பா பேசணும் அவன் அன்பா பேச போறான் பூபதி ஏம்மா வியாடே ஓ பாத்தியாடா அத்தியா ஏன்டா பையன் ஆச்சு உனக்கு ஏய் இதாச்சியா அம்மா தான் காட்டு பாடுறாங்க ஐயோ நீயாவது காட்டு தூக்கி காட்டுவாங்க அது துணி தூக்கி காட்டுறதுக்கு எந்த நேரமும் எரிபொறி பேசுறீங்க ஆமா எரிபுரி உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க குணத்தை காட்ட மாட்டேறீங்க ஓ நல்ல குணத்தை காட்டுங்க இனிமேடி காட்டுங்க உங்ககிட்ட பேசவே கூடாது அத்தை வணக்கம் உங்ககிட்ட இருக்குது வேலை நீ ரோடு போடுறா நீ கோடு போடுறா அவன் ரோடே போடுறான் எங்க நான் ரோடு போடுறான் ரோடு போடுறான் ஆமா நீ எதனால நெண்டி விட்டுற அங்க எடுத்துறான் அதுதான் அந்த அர்த்தம் வேணும் நான் வரணும் அர்த்தம் வேலை அத்தை கற்பகம் ஐயோ எத்தி செய்யோ போட்ட வந்த மாமா அத்தை கேட்டா வருத்தம் இல்லையா என்ன வருத்தம் என்னம்மா மணி மயக்கமில்லாத கேளுமா கேட்கட்டுமா கேட்கட்டுமா ஏய் இன்னொரு கேட்கலாம் மாமனார கட்டாத்துக்கு மாமியார் சாண்டா கொடுத்துருங்க சரியான பையனா என்ன கேட்கறதுக்கு எனக்கு நான் தெரியும் மாமனார சாண்டா குடிச்சா மாமனார அத்தை கற்பகா மாமா கேட்கலாமா மயக்கமில்லாத கேளுமா என்ன உங்களுக்கு தயக்கம் எதுவித காரணத்தால் தோகையை வாராவாரைக்கும் மாமானே எந்த கத்தையா எதுவித காரணத்தால் கொலையலை அழைக்கும் மாமனே எந்த நத்தையே ஏதி 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 வீட்டிலே பலவிதமான வேலை செய்தது தென்னை அமைச்சர் அமைச்சர் பூபதியை விட்டு அங்க போகும்போது அதேதான் அங்கதான் போ என்ன மறுபடியும் ஒப்பந்தம் செய்தீர்களே என்னங்க அத்தை சொல்லுங்க அத்தை பூபதி ஏன் கூப்பிட்டீங்க சொல்லுங்க மாமா என் மைந்தானோ எங்கே பூபதி கற்பகா எங்கே என்னுடைய மகன் இந்த பிள்ளை எங்கம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க இந்த பிள்ளை எங்க கற்பகம் மாமா என்னுடைய மகனை கேட்டால் உன்னுடைய முகம் என்ன சோர்ந்து போகுது என்ன காரணம் மாமா கற்பகம் அத்தை கற்பகம் யாரை கேட்டீர்கள் என்னுடைய மகன் சாந்தசீலன் பிள்ளையை கேட்டோம்
ஐயவே எனக்கு எழுத சதர்முகன் வேத மாமா நீ மட்டும் தனித்து வந்திருக்கின்றாயே எங்கம்மா என் மகன் அப்படின்னு கேட்டீர்களே கற்பகம் மாமா அத்தை கற்பகம் யார கேட்டீர்கள் என்னுடைய என்னுடைய பிள்ளை மகன் சாந்தசீலன் எங்கம்மா மாமா கற்பகம் அவர் என்னை தேடி மாலை எங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து எங்களுக்கு தனியா ஒரு மாளிகை ஏற்படுத்தி கொடுத்தீர்களே உங்களுடைய பிள்ளை அந்த மாளிகைக்குள் கொண்டு வந்து விட்டு விட்டு என்னம்மா என்னம்மா மாமா என்ன மாமா சொல்றேன் எது சொல்வதென்றே புரியவில்லையே என்னம்மா என்ன குறை உனக்கு அத்தா உங்க பிள்ளை பிள்ளை என்ன தேடி மாலை இட்ட நாளா என்ன மாமணியா என்ன சொந்த உங்கள் செல்வாரை நான் உங்கள் செல்வாரை நான் பார்த்ததில்லை எந்த மாமனே உங்கள் செல்வாரை நான் பார்த்ததில்லை மாமா கற்பகம் உங்களுடைய பிள்ளை என்னை திருமணம் செய்து அழைத்து வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர்களே மாளிகை அந்த மாளிகைக்குள் விட்டு விட்டு தோட்டத்து வாயற்படியா சென்ற ஒரு பிள்ளை இன்று வருவார் நாளை வருவார் 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 வழிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருந்தனே தவிர இந்த 3 ஆண்டு காலமா உங்க பிள்ளை என்னை எடுத்து பார்க்கவில்லை மாமா அவர் எங்க இருக்கின்றார் என்பது எனக்கு தெரியாதுங்கள் அத்தை தெரியாதுங்கள் அத்தை திருமணம் செய்து உங்களை தனியாக ஒரு அரண்மனை ஏற்படுத்தி உங்களை விட்டமே என்னுடைய மகன் எங்க போன எங்க காரணம் அடியே கட்டதா அடி கட்டதா அடி கட்டதா அடி கட்டதா அடிக்காத கேள்வி அடிக்காத கேள்வி அப்ப உள்கூத்து இருக்குதுங்க எப்படி மருமாவர மாமனாரு பச்சுக்கணும் ஐயோ ஐயோ இந்த மாதிரி ஒரு நாதேரி எங்கேயும் மருமாவன் தோத்துல சின்ன பையன் உறுதியாச்சா அம்மாவள என்னடா நம்மளுடைய குழந்தைகள் மண்ணெல்லாம் சுட்டு கொட்டுற என்னுடைய குலத்தை குலவிளக்க வந்த குலமகள் குலமகளை கெடுக்கிறாமா சட்டாய் என்ன மாதிரி போய் சொல்றா
அவங்க ஆம்பளை முன்னாடி சண்டை தர்றானாக்கா சண்டை வைக்கிறானாக்கா நீ போய் ஹோட்டல்ல போராட்டம் போயிடா நீ சண்டை நடுத்தல ஆம்பளை முன்னாடி சண்டை அடிச்சா யார் மதியா நீ ஓரமா போ ஐயா நீ ஓரமா போ அப்படிதானே பிடிச்சு விடுவாங்க நீ அப்படியே தள்ளி விட்டா ஹோட்டல்ல பரோட்டமா பேரு பேரு இதாக போயிடும் ஆமாட்டா அடிக்காது கேளு அடிக்காது கேளு அடிக்காது கேளு அப்ப இது என்ன தெரியுது உனக்கு மாமனார் மருமகளை மாமனார் வச்சுக்கணும் அடிக்காது கேளு அடிக்காது என்ன அர்த்தம் அதேதான்ப்பா ஐயோ 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 எந்த மாதிரி பைசுமுடா பாரியா பைசுமுடா பாரியா இந்த ஊர்ல கொண்டு இன்னைக்கு நான் அறக்கல நானும் அறக்காத்த நீங்க அறக்க போறேன் அடி அடி இது அங்கதான் அடிக்க முடியல போய் போய் ஒரு 2 பொண்ணு வாங்கிட்டு வர சொல்லுங்க மாமா. என்னுடைய மகன் சாந்தசீரன் 3 ஆண்டு காலமா எங்க இருக்கிறான்? என்ன காரணம்? உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நாங்கள் தீர்த்தத்தை சென்றிருந்தோம். அப்படியே போயிருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்படி எங்கே சென்றிருந்தாலும் என்னிடத்து சொல்ல வேண்டியதானே? மாமா, கற்பகம், நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நியாயமான கேள்விதான். ஆஹா, 3 ஆண்டு காலமாச்சியே கட்டி கணவன் விட்டுட்டு ஒண்ணு போயிட்டு எங்க போறான்னு தெரியும் சொல்றியம்மா. அப்போ எங்க கூட சொல்ல வேண்டியதானேன்னு கேட்கறீங்க. கற்பகம், ஐயா, உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னா எப்பயுமே ஒரு குடும்பத்துல இரு எவ்வளவு சண்டையா இருந்தாலும் சரிதான். குட்டி தூங்குறோம் ஏன் கெடுக்கிற ஒரு குடும்பத்தில் எவ்வளவு சண்டையா இருந்தாலும் சரிதான். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகராற சண்டை சச்சுருவை வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது. வெளியே சொல்லக்கூடாது. ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டா அந்த ஊரே பறிவிடும். நீங்க நாட்டுக்கு ராஜா 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 விட்டு பையன் கட்டின பொண்டாட்டி எங்க விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு உலகத்தோர் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அதனால என்னைக்கா இருந்தாலும் கை வாய்க்குத்தானே வரணும். என்னைக்கா இருந்தாலும் இந்த மாலை 8 மணி வந்துடுவா. நம்முடைய அரசாங்கத்தினுடைய கௌரவம் நம்முடைய கௌரவம் வெளியில் போக கூடாது என்பதற்குத்தான் நான் உங்ககிட்ட சொல்லாத இருந்தேனே தவிர. ஆமாண்டி, வெளியே சொல்லாத நம்ம ஊர் மாமனார் நோட்டு வெளியே தெரிஞ்சிடும். யாரும் சொல்லக்கூடாதுன்னு 4 பேர் காரி முடிவாங்க. எங்க வீட்டாலும் போனோம், நம்ம அப்பா போனது போயிட்டு பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி போயிட்டு வந்துருவோம். அவனை வெளியே சொல்லாத இருந்தியா? மாமனார் நோட்டு வெளியே தெரியும் சொல்ல முடியாது சக்காலத்து. என்னுடைய பத்திரமாசு தங்கம் தங்கம் முட்டிட்டு அவனை போட்டு தங்கம் பத்திரமாசு தங்கம் மருமகள் கௌரவம் போகக்கூடாது. கேட்காத கேள்வி மருமகளை வச்சுக்கிறேன் சொத்துறாங்க போய் நீ ஒழுங்கா இருந்தா பேச மாட்டான். நீ ஒண்ணு புண்ணில இங்கதான் நொட்டுவ, அங்க ஒன்னு நைட்டு ஒட்டு புடுங்க மாட்டேன். அங்க தவறு வச்சு பத்துவ.
ஒரு படிக்க தாண்டா உலகத்துல என்ன ஆரம்பிக்கிறா நம்மளுடைய குடும்பமான வெளியே போகக்கூடாது. குடும்ப குத்தவளுக்கு 10 மாசம் தங்குத பத்தி 10 மாசத்துக்கு தங்குத தப்பா பேசுறாளே. இவளுக்கு என்ன ஒரு ஆங்காரம் இருக்கா? சொல்லியப்பா இம்மா நாள் 12 வருஷம் புள்ள வந்து அதுக்கப்புறம் இந்த கேப்டி எரி 10 பயிர் கேப் பையன் நானும் கேய போடுறதா புள்ள வந்து கேப் பையன் இம்மி புள்ள புறம் போட்டு ஐயா போட்டான் புள்ள இல்லாத இனிமே எப்ப அந்த கேப் பையன் புள்ள கொடுக்க போறான் எந்த புள்ள இருக்குது 3 வருஷமா ஆம்பளையால கிடக்குறவ ஓட தேஞ்சு போய் ஆம்பளை காணா தேடி போய் இருக்கணும் கொஞ்சம் பேர் போய் தேஞ்சு போய் கிடக்கணும் அந்த தக்காளி 3 மகளும் போட்டு மினுக்குறா அப்படியே ஆட்டுறா ருசியில போட்டு எடுத்து மாட்டி வச்சுக்கிறியா அவருக்கு எடுத்து மாட்டி வச்சுக்கிறேன் என் மகன் எங்க போனானோ என் பொண்ணு எங்க போய் செத்தானோ அவன் எங்க போய் கெட்ட பண்ணானோ இன்னும் தண்டால் தலை வச்சு படுத்தானோ ஐயா மகாராஜா ஐயா உன் மகள் சாந்தசில இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எனக்கு புள்ள கூடா பூபதி எனக்கு புள்ள வர நீ தாடா என்ன அப்படின்னு இருட்டுக்கா வந்தா நான் கொடுப்பேன் பாப்பா. புள்ள பாயில வச்சுக்கிறான். ஓ புள்ள இருக்கிற இடம் எங்க இருக்கிறானா அவன் 3 வருஷமா எங்க போயிருப்பான் அந்த தேவடி ஆளுக்கு போன பையன். இதோ சந்திரகோபுர வீதி 64 நம்பர் வீடு சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி கிட்ட உன் மகன் 3 வருஷமா குடும்பம் நடத்துறான். அதான் மஞ்சுளா தாசி மகள் சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி தான் 3 வருஷமா குடும்பம் நடத்துறான். அப்படியா? நான் போயிட்டு வரேன் மகனே. நான் போயிட்டு வரேன். நீ போயா? நீ போவ ஊர்ல என்ன பேசுவாங்க? புள்ளதான் மனால 3 வருஷமா தாசி கூட குடும்பம் நடத்திருந்தா இப்ப அப்பனும் கூட சேர்ந்து பூந்துட்டானே அப்படி காலி துப்புவாங்க. கூட்டு போயிருவாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு கேவலமா பேசுவாங்க. அப்படின்னா நாம கொண்டு வரேன் இடத்துக்கு போய் கூட்டு வர மாட்டேன். போனா புள்ளதான் வாங்கிட்டு வருவேன். ரெண்டு பேரும் வாங்க. முள்ளு மேல சேலை உண்டா பட்டினி தான் கிழிஞ்சு விடும். மெல்ல தான் எடுக்கணும். அதனால முள்ளாலதான் எடுக்கணும். அதனால பொருளுக்கு சொந்தக்காரங்க போனா போய் கேட்டா பட்டுன்னு அனுப்பிடுவாங்க. அப்படியா பூபதி? ஆமா. மந்திரியா இருந்தாலும் தகுதியான மந்திரி தானே. அதனால பொருளுக்கு சொந்தக்காரன் அனுப்பணும். உடனே அந்த பொருள் வந்துடும். அப்படியா? ஆமா. உன் மகன் கருப்பு வழி அனுப்பு மருமகன். அப்படியே அப்படி மாமி அம்மா அந்த அளவுக்கு ருசி இருக்கு மாமா. நீ போய் உததான் வாங்கிட்டு வர கற்பகம் அப்படியே பார்த்து கொஞ்சம் அப்படியே அம்மா ருசி கொடுத்து குலத்தை விளக்க வந்த குலமகன் என்கிட்ட பேசு. எனக்கு சொல்லு சொல்லுங்க. கற்பகம் மகன் இருக்கக்கூடிய இடம் தெரிந்து விட்டது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க இருக்கின்றார்? இதே நம்ம தேவாபுரி பட்டணத்தில் ஜெயபுரி பட்டணம் சந்திரகோபுர வீதி 64 நம்பர் வீடு மஞ்சுளா தாசி மகள் மகள் மஞ்சுளா தாசி இடத்தில் நம்முடைய மகன் 3 ஆண்டு காலமா அங்க அத்தா இருக்கின்றார். தாசி வீட்டில் இருக்கின்றார். ஆமா. அத்தா அத்தை சொல்லாது. அத்தை சொல்லாத. அத்தை சொன்னா பட்ட பண்ணிக்கு. அத்தை சொன்னா அடியில கிள்ளிடுது. அத்தை சொல்லக்கூடாது. அத்தை சொல்லாது. அடிக்காத கேளுடி. ஐயோ எங்க அடிக்காத பள்ளி பாடி உயிர் போடு நீங்க. 12 வருஷமா மாமா நீ போய்தான் என்னுடைய மகனை அழைத்து வர வேண்டும். நீ தான் தாசி மனையில் இருக்கக்கூடிய மன்னனை அழைப்பதற்கு உனக்குதான் உரிமை இருக்கு. உனக்குதான் உரிமை இருக்கின்றது. நீ சென்றுதான் என்னுடைய மகனை அழைத்து வர வேண்டும். ஆமா. அங்க எப்படி
கேக்குற நானே தாசி நானா தாசி அதானே தாசி வச்சு நானா இவன் கிட்ட பேச கூட முடியல அம்மா. பின்ன தாசி நீ ஏன் பக்கம் கை நீட்டுற மாமனார் வச்சிருந்த பாத்துட்டு மாமன் பாத்துட்டு அவன் கூட தாசிக்கிட்டேன் அவன் கூட நம்ம தாசி ஆதி தாசி அத்தை உங்களை கேட்கலைங்க அத்தை. அப்புறம் ஏன் எங்க கை நிட்டுற உங்களுக்கு சொல்லலைங்க. எங்க பக்கம் கை வருது அந்த தாசி அங்கே அந்த தாசி வீட்டுக்கு நான் போனா என்னவா வென்றீங்க வைப்பா ஆரோ கொஞ்சம் பேசாத இருக்க இங்கதான் 2 பேர் போட்டு என்ன உட்காராங்க. கொஞ்சம் இதை கேட்கலாம். மாமா கற்பகம் அந்த தாசி வீட்டுக்கு நான் போறேன். அந்த தாசி வீட்டுக்கு நீ போனா அந்த தாசி அவன் அழைப்பாளா? எனக்கு வரவேற்பு தருவாளா? என் மன்னனை என்னோடு அனுப்பி வைப்பாளா? நீ அத்தை பெரிய அத்தம்மாவ நீ சொந்தக்காரி பந்தக்காரி அவன் ஒண்ணு கூட்டு உள்ள போயிட்டானே புள்ள வருவான வரமான்னு தெரியல அடிக்காத கேள்வி சொந்தக்காரி நீ நேரா போனா நேரா போயிட்டு கதவு மூடி இருக்கும் செட்டு ஒஞ்ச ஒன்று வச்சுட்டு அங்க படுத்திருப்பாங்க. நீ என்ன பண்ற? நீ வாமா நீ வாமா நீ வாமா அடி ஒரு மணி கடிகாரமா நான் வாலியா ஒண்ணு போட்டு அவங்க அப்படி நான் கேட்கல உன் பையன் அந்த மாதிரி அங்க கேட்பான். அந்த தாஜ்மஹால் ஆசையில ஓ அந்த தாஜ்மஹால் இருக்கக்கூடிய ஆசையில வரமாட்டான். ஆமா சரி மாமா கற்பகம் போய் அழைத்தான். அவர் வந்தா ஆச்சு ஆச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன செய்வது? ராஜதந்திரம் அப்படி அப்படி வரல சொன்னா ஒரு ஐடியா இருக்குது. எப்படி? நீ நேரா போ. அப்படி வரமாட்டேன்னு சொன்னா அவர்கிட்ட நீ என்னமா சொல்லணும்? உங்க அப்பா அம்மா கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறாங்க, அப்பயோ இருக்கிறாங்க. ஆனா அப்பா கொஞ்சம் பரவாயில்ல, அம்மா தான் கொஞ்சம் உயிர் ஊசலாடுது. அப்படி சொன்னா உடனே உயிர் ஊசலாடுது. நீ வந்து பால் ஊத்திட்டா மண்ணை கட்டனா இல்ல கல்ல கட்டனா அட கல்லூரி போட்டு என்ன சாப்பிட சொல்ற அது சொல்லேமா. அப்படி சொன்னா புள்ள பட்டுன்னு வந்து அம்மா பாசத்துல உயிர் போகுது வருவாருக்கு தான் அங்க இருக்கிற பெருமக்கள் சொன்னாங்க. வந்து பால் குடிச்சு ஊத்திட்டா அப்பவே உயிர் பிரிஞ்சிருமா? சரி அப்படின்னு சொன்னா சரி 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 ராஜதந்திரம் சொல்லி அழைத்து வர வேண்டும். ஆமா 3 ஆண்டு காலமா மகனை பார்க்காத ஏக்கத்தினால் ஏக்கத்தினால் மகனே 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 என்று
உடல் மெலிந்து விட்டது, உடல் மெலிந்து விட்டது, உயிர் உசுராடி கொண்டிருக்கு. உசுராடி கொண்டிருக்கின்றது. அங்க இருந்து பெரியவங்களா சொன்னாங்க, சொல்றாங்க. நீங்க வந்து பால் குத்தினா உயிர் போயிடும், ஆஹா. பெத்த புள்ள வந்து பால் குத்தினா உயிர் போயிடும் உயிர் போய்விடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆ. நீங்க வந்து உங்க வீட்டு உங்க அப்பா அம்மாவுக்கு பால் குத்திட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ராஜதந்திரமா கூட்டிட்டு வந்துட்டா. கூட்டிட்டு வந்துட்டா மறுபடியும் இந்த ஜெயபுரி பட்டணத்தை விட்டு போகாத நீங்க 3 பேரும் இவரு பாத்துக்கோ. வந்துடலாம். சரிங்க மாமா. சரி கற்பகம், சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரியா? சந்தோஷமா போயிட்டு வா. ஏய் அங்கிருந்து போய் வரும்போது என் மகனோடு வந்தா வா, இல்லன்னு சொன்னா எங்கனா போய் பட்டா மரத்துல புளிய மரத்துல போற துணி மாடி செத்துட்டு போற. பட்டாக்கார வந்து என் பட்டை எடுத்துருவான், பட்டை காலி விடுவோம். எங்களை பட்டை கிளப்பிடுவான். எதனாச்சும் புறம்போக்குள்ள மட்டும் மாட்டி தூக்கு மாட்டி சாவுடி. டேய், கிணறு இருக்குது பாரு, கிணத்துல கல்ல கட்டி ஊதி சாவு. ஒரு 20 கஜம் தண்ணி இருக்கும். ஆமா, அதெல்லாம் அடியில கல்ல கட்டிக்கின்னு கனமா அப்படி இறங்கிட்டு போய் செத்துரு. சாவு. வந்தா என் மகனோட வரணும், இல்லைன்னா வர சாவுடி. அதானே? அது மாதிரி அம்மா ருசி கொடுத்து வச்சுக்கிறான். ஏப்பா, இரு இரு. அந்த பொண்ணு சின்ன சிறிய பொண்ணு, அது ஒண்ணும் தெரியாது. நீ நேரா போய் இப்படிதான் தூக்கு மாடி சாவுண்டு ஒரு தோட காமி. 2 பேர் தான் தூக்கு மாடி. இதெல்லாம் தக்காளி சொல்லி கொடுத்தாளா? எப்ப என் மாமியார் தூக்கு மாட்டி சாவடிச்சிரு, நான் என் மாதிரி மாமனார் நொட்டி கிடக்குறான்னு சொல்லி தக்காளி சொல்லி எடுத்து அவன் சொல்லி கொடுத்தியா? நீ கலங்க ஏற்றி வச்சிரு அவளுக்கு அடிச்சாரு மாதிரி தக்காளி. என் மகனோட வந்தா வா, இல்ல அங்கே தூக்கு மாட்டி செத்து போ சக்காலத்தி. நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம். நாங்க என் மகளை நீ வந்து என்ன பண்ண போறீங்க? வராத அத்தை அத்தன் கும்பிட அடியில சின்ன தேவையா? யாரு அத்தனை கூப்பிட்டா நீ அத்தனை மகாராணி கூப்பிடுறீ? அத்தனை கூப்பிட்டா எப்படி இது? அடியில சில்லுன்னு கட்டி நெருப்பு வைக்கணும். கப்ப 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 கப்பன்னு எரியுது. நீ அத்தனை கூப்பிட்டா ரோட்ல போறவங்க அத்தனை கூட சந்தோஷமா தண்ணி விட்டாங்க வா விடுவா. என்னவா இரு இந்த சக்காலத்து ஒழுங்கா இருந்தா அவன் கால் வர போறான். இவன் மாமனார் வச்சுக்கிட்டா எப்படி ஒரு கால் சொல்லுவான்? கண்ணுக்கு கடமையை வச்சுக்கிறா பாரு. ஒரு ஆண்டான ஊட்டி இருக்கிறவன், ஒரு ஆண்டான ஊட்டி இருக்கிறவன் என்னமா மெலிந்து போயிருக்கலாம். தின்னாட்ட இருக்கிற தேவையா? நல்லா தின்னுபிட்டு ஒரு ஆம்பளை பொம்பளை அப்படியே வெளிச்சு போயிருக்கணும். மெலிந்து போயிருக்கலாம். போடாம அப்படி திணுக்கிறா பாருங்க. கரை வச்ச போட நான் என் தாய் வீட்லயே நான் இப்படிதாம்மா ஒரே பொண்ணுன்னு என்னை செல்லமா வளர்த்துட்டாங்க. அப்படி வளர்ந்து நான் வளர்ந்தவன். அதனால நீங்க பேசுறீங்களா அம்மா? அந்த தாய் வீட்டுல வளர்ந்த இங்க வந்து ஆம்பளை கணக்கு விஷம் போட்டு சக்காலத்தி எப்படி போய் தேஞ்சு போய் ஓடா இருப்பா. நீ தின்னு திரும்பி பூரிப்புல கொண்டாந்து சூத்து பெடுத்து போய் சக்காலத்து உனக்கு. அப்படியான எப்படி மடக்கட்டுன்னு தெரியல. தேவையா? மாமனார் மாய்க்கிட்டானா? மாமனார் மாய்க்கிட்டா சரிங்க சொல்லிட்டீங்களா? வந்தால் உன்னுடைய மகனோடு இந்த ஜெயபுரி பட்டணம் வரலாம். இல்லைன்னா வராதா? உன்னோட மகனை நான் கூட்டிட்டு வரலன்னு சொன்னா இங்க வரக்கூடாது. வராத. தூக்கு போட்டு கூட ஜெயபுரி பட்டத்துல படக்கூடாது. இந்த உடலில் உயிர் மட்டும் ஒன்று இருக்குமாயில் வந்தா உன் மகனோடு வருவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த உடலும் இந்த உயிரும் சத்தியமா உங்க பக்கம் திரும்பாதுங்களத்தை. வராத போ. சரி சக்காலத்து போறே போ. அந்த தேவாதாசி மலையை தேடி இந்த செல்வியாரும் தேடிப்பவ அந்த நேரத்தில் திருலோகத்தை சுத்தரக்கூடிய நாரதர் மகா முனிவர் தற்பார். ஐயோ இந்த
சபை இருக்கு சபை. ஆமா. இந்த சபைக்கு இந்த திருவள்ளுவர் கோயில் விளக்கம். ஆளை பத்த விளக்கம். ஆளை பார்த்தா கொஞ்சம் நெட்டை. நெட்டை. கையில பார்த்தா சிமாரி கட்டை. கட்டை. கைத்துல பார்த்தா உத்ராஜ ஏன் கொட்டை. ஏய். ஏன் டாக்கு தான் இருக்குது. ஆமா. அது ஏன் கொட்டை. ஆஹா. கையில பார்த்தா கவுண்டர்ல கட்டை. கட்டை. சங்கராபுரத்துல எந்த ஹோட்டல்ல தள்ளிமணி ஊத்திர போட்டாய். ஏய். ஒரு விளக்கம் விவரம் புரிஞ்சுக்கிட்டு. ஏய். நாரதர். நாரதமா ஒளிவர். ஆமா. ஏய், அந்த சதுர்முக வச்ச பிரம்மதேவனுக்கும் கல்யாணம் எல்லாருக்கும் பிறந்த நாரதமா ஒளிவர். எனக்கு தினந்தோறும் தான் திரும்ப வேலை. கலைகள் செய்வது வேலை. ஆமா. கலைகள் செய்யலாம். என் சிரமம் என் வயிறும் பைனாச்சுக்களாக வெடிந்து விடும். ஆமையா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 12 மணி மேல கலகம் போடலாம். தலைவலி எடுத்துக்கிட்டு டேய், எங்க கேள்விதா கலைகள் செய்யணும். அதனால இன்னைக்கு கலைகள் இருக்குதுன்னு பாக்கணும். ஏன் தலைப்பா கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சேன். எங்க விக்கிறாங்க? 200 ரூபா 220. ஏய், பிளாக்ல விக்கிறாங்க 220. அது கிடையாது. ஆஹா. ஏய், அந்த ஜெயமாபுரி ஆண்டு இருக்கக்கூடிய ஜெயமாபுரி படுத்து ஆண்டு இருக்கக்கூடிய ஜெயச்சல மன்னனுக்கும் ஜெயசேல மன்னனுக்கும் ஜெயமாதிக்கு பிறந்த என்ன சாந்தசேலர் இருக்கான் பார். மனைவி. சாந்தசேலர் அவன் ரொம்ப ஆணவத்தோட இருக்கிறான். ஆமையா வர ரொம்ப ஆனந்தமா இருக்க ஒருத்தன் ஆமா, கூட. அவன் ஆணவத்தை அடக்கணும். அதனால இப்ப கருப்பு வழி அப்ப பாக்கணும். அதனால கற்பகவல்லி தனியாக போகிறது. ஆமா, தனியாக தாட்சிமை தேடி தனியாக போகிறது. போயிட்டு நம்ம ஒரு நல்லது செய்யணும். நல்லது செஞ்சாங்க. அந்த இதற்கு சுவாமி அம்மா ஐயா யாரும் அருமை உணர்ந்திட்ட தங்கள் திருவடி படிந்திட்டு மறையோரே ஐயா யாரும் அருமை சுவாமி யாரும் அருமை அருமறை 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 உணர்ந்திட்ட பெரியோரே தங்கள் திருவடி படிந்திட்டு மறையோரே எங்கள் திருவாடி தண்டிலே செல்வி கற்பகவல்லி ஐயா பலவிதம் மலர் கொண்டு பாவை பணிந்தேன் தங்கள் திருவடிக்கு அம்மா இந்த அனாத பெண் அநேக கோடி வணக்கம் சுகமாக பயந்து அம்மா நீ திருவாடி படுத்திட்ட பெண்ணாடி என் பாதம் வந்துதான் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஐயா உங்களை ஒன்று கேட்கலாமா ஏன் என்ன கேட்கிறாய்? கேள். ஐயா உங்களை மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை ஆஹா. அதனால கேட்கலாம்னு நினைக்கிறேன் கேளுங்க. நீங்க யாரையா எந்த ஊரையா உங்கள் பேரையா எந்த ஊரையா நீங்க யார் எந்த ஊர் உங்கள் பேர் அதை ஊர் நீங்க நீங்க யாரையா உங்கள் ஊரையா உங்கள் பேரையா எந்த ஊரையா ஐயா அம்மா நீங்க யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நான் யாரு கேக்குறேன்? ஆ. அம்மா நான் திருவாயூர் சுத்தி நானே திருமாத்தாண்டக்கு பேரனுத்தானே திருவாயூர் சுத்தி நானே திருமாத்தாண்டக்கு பேரனுத்தானே அம்மா சொல்லுங்க இந்த 3 லோகத்தை ஆ. ஒரே நடி சுற்றி வர
நான் தான். ஐயோ இருப்பா தேவலோகத்தில் உலாவக்கூடிய நாரதனா ஆமா இந்த உலோகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆமா ஐயா அம்மா கிரியம்மா இந்த நாரத மகாமுனிவரை பார்க்க வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எவ்வளவு இருப்பா உட்காருங்க உட்காருங்க உங்களுக்கு நல்ல கதை உட்காருங்க. இரு ஐயா நாரத மகாமுனிவரே அம்மா உன்னை பார்க்க வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கேன். ஆஹா. நான் எம்மா புண்ணியத்தை செய்திருக்கேன். ஆமா ஐயா நீங்க யாரு? இந்த காலங்கோயா தனியா போறீங்க, எங்க போறீங்க? நீங்க யாரு? அதானே எப்பேற்பட்ட பெண்ணு? பெண்ணு ஒரு கற்பனை பெண்ணு தனியா போகிறேன். அதுக்கு ஒரு அரியா பொண்ணு ஆமா தனியா போறியம்மா? போறியம்மா, எங்க போறீங்க? ஐயா நீங்க யாரு? சுவாமி அம்மா நான் கண்ணீரந்தோ ஐயா மூடினாதா ஐயா மூடினாதா ஐயா பெரியோரே ஐயா பெரியோரே எனக்காதிருந்தோ நான் செல்வாரே கண்ணிருந்தோ புள்ளாரே ஐயா மூடினாதா சுவாமி காதிருந்தோ செல்வாரே ஐயா அம்மா கண்ணிறந்த குருடாயா திருநாதிருந்த செவிடாயா கண்ணிறந்த குருடாலே காதிருந்தோ செல்வாரே இருக்காதிருந்த செவிடாலே முனிவரே அம்மா இரு கண்ணிருந்து குருடாக வாழ்ந்து விட்டேன். ஆஹா இரு காதிருந்து செவிடாக வாழ்ந்துட்டேன். ஆஹா. ஐயா அம்மா வாங்க சுவாமி. ஏனும்மா? நீங்க கேட்டீங்களே என் நாடு ஜெயபுரி பட்டணம். பட்டணம் ஜெயபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படி யாரு? ஆஹா. ஜெயசேன மன்னனுக்கு ஜெயமாலனி ஆ, என்று சொல்லக்கூடிய அம்மையருக்கும் அம்மையருக்கும் கேட்ப சுதனாய் பிறந்த ஆ. சாந்தசீனுக்கு மனைவி மனைவி. என்னுடைய பெயர் கற்பகவல்லி என்று சொல்வார்கள் ஐயா. ஆஹா ஆனா சுவாமி ஆ, என்ன மாலை எட்ட மன்னன் மன்னர் என்னை திருக்கல்யாணம் செய்து விட்டு செய்துவிட்டு என்னை விட்டு விட்டு ஆ, இதே ஜெயபுரி பட்டணம் பட்டணம் எத்தனை நம்பர் வீடு சொன்னாங்க? 64 நம்பர் வீடு. சுப்பு மஞ்சுளா தாசி தான். ஆமா சுப்பு தாசி மகள் மஞ்சுளா தாசி. ஆஹா தாசி வீட்டிலே வாழ்ந்து வருகிறார் ஐயர் பத்தியானவர். அதனால் ஆ, மந்திரியால் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு என்னுடைய மாமனார் மாமியார் ஆஹா தந்தாவ மகனை கூட்டிட்டு வா வா அப்படி வரலன்னு சொன்னா சொன்னா எங்கண்ணா தண்ணி நிறைய இருக்கிற கிணத்துல கையை கட்டிக்கின்னு இறங்கு செத்து போ. அது கூட பட்டா மரத்துல மாட்டினா பட்டாக்காரன் என்ன பட்டைக்கு எழுப்பிடுமா? எங்கன்னா போய் பொறம்போக்கு மரத்துல சுருக்கு மாட்டி சாகுன்னு எங்க மாமனார் மாமியார் சொல்லி எழுப்பிட்டாங்க. ஆஹா அவங்க சொன்னா சொல்லி போய் போறாங்க. ஆ, என் பதியானவரை கூட்டி வருவதற்காக ஆ. நான் தாசி மலைக்கு போய் கொண்டிருக்கிறேன் ஐயா. தாட்சி மணிக்கு போறியா? ஆமா. அம்மா ஆ. நீ போனா ஆ. உங்க வீட்டுக்காரர் கொண்டு வர முடியாது. ஐயோ முடியாதுமா. முடியாது என்றாரு அம்மா இவரு. ஏம்மா ஏன்பா? நீயே ஒரு கற்புடைய பெண், ஆ, நீயே ஒரு கற்புடைய பெண். ஆ. நீ போனா ஆ. உங்க வீட்டுக்காரர் வரமாட்டாரு. நீ அதனால அந்த இடத்துக்கு போலாமா? போக முடியாது. சரி, நீ அதனால? போக கூடாது. அதனால அதனால் என் வீட்டுக்காரர் வரணும். மேற்கு என்ன வழி? என்ன வழி தெரியுமா? என்ன வழி? நான் சொல்றதை கேட்டா ஆ. உனக்கு உங்க வீட்டுக்காரர் இங்கே வருவார். ஐயா நீங்க மகாமுனிவர் ஐயா, ஆ. பெரிய மகாமுனிவர். ஆ. நாரதரை பார்க்கவே பெரும் பாக்கியம் படைத்திருக்க வேண்டும். ஆ. அன்னைக்கு என்ன சொல்றீங்களோ கேட்கிற சாமி. அம்மா சொல்லுங்க. ஆராதர மந்திரத்தா ஆராதர மந்திரம். ஓஹோ. கற்பகமே, அடே காலையோ கட்டிரலா அம்மா ஐயா அந்த ஆராதர மந்திரத்தால் ஏன்? முருகர் மந்திரத்தால் ஓ. அந்த காலனையும் கட்டிடலாம், தேவர் மூவர் யாரையும் கட்டிடலாம். உங்க அந்த வீட்டுக்காரர் ஆராதனை வருவார். மந்திரத்தை உச்சரித்தால் ம். 48 நாள் ஒரு மண்டலம். ஓஹோ, நீ அந்த சிவனை கோரி பூஜை செய்ய வேண்டும். முருகப்பெருமானை பூஜை செய்ய வேண்டும். ஆமா ஆட்டி விட்டுருவாங்க இப்ப ஐயா. அந்த முருகப்பெருமானை நீ 48 நாள் ஒரு மண்டலம் பூஜை செய்தால் நீ அங்க போக தேவை. அங்கே பார்த்தவர ஓ வீட்டுக்காரர் இங்கே வருவார். வீட்டுக்காரர் இங்கே வந்துருவாங்க. ஆராதர மந்திரம். ஆமா. யாரு மந்திரம்? அந்த முருகப்பெருமான் மந்திரம். ஐயா நான் கேட்கிறது தப்பா நினைக்க மாட்டீங்களா? யா அந்த ஆராதர மந்திரத்தால் முனிவாரமே
என்றால் அப்படி ஆக்க வேண்டிய சக்தி அதுல என்ன இருக்கு? அம்மா ஆராதர் மந்திரத்தால் அந்த காலையும் கட்டலாம், காலனையும் கட்டலாம், யமனியும் கட்டலாம், யமனையும் கட்டலாம், தேவரையும் கட்டலாம், மும்மூர்த்தி தேவரையும் கட்டலாம். அப்பேற்பட்ட ஆராதர் மந்திரம். ஆமா, செத்து போனவங்களை எழுப்பலாம், செத்து போன பிணத்தை கூட எழுப்பலாம். அந்த அப்பேற்பட்ட மந்திரம் ஆதாரம் ஆராதர் மந்திரம். அப்போ 48 நாள் பூஜை செய்தா அதுக்குள்ள எங்க வீட்டுக்காரர் வந்துருவார். அப்படி வரலனாலும் போயிட்டு கூப்பிட்டா உடனே பின்னாடியே வந்துருவார். சரி சுவாமி, ஐயா நீங்க நான் கேட்கறது தப்பா நினைக்காதீங்க. நான் மந்திரம் வச்சு பூஜை செய்ய சொல்றீங்க. ஆராதர் மந்திரம்னா தெரியாது எனக்கு. அது நான் சொல்லி தரேன். அப்படியா? ஆமா. சரி நம்ம சொல்லுங்க. ஓம் சரவணபவாய நமக. சரவணபவாய நமக. ஓம் கார்த்திகாய நமக. ஓம் கார்த்திகேயாய நமக. ஓம் சரவணபவாய நமக. ஓம் சரவண பவாயன நமக. இந்த 6 எழுத்து மந்திரத்தை 48 நாளைக்கு பூஜை செய்தால் கணவர் இங்கே வந்துருவாங்க. வாங்க. அம்மா அம்மா இந்த பெண்ணுக்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டோம். இந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் போய்விட்டது. அப்படின்னு வராத இருட போறீங்க சாமி. நீ நான் எப்ப நினைக்கிறனோ அப்படிங்க வரணும். கண்டிப்பா வரீங்களா சாமி? அப்பவே வந்துருவாங்க. எப்படி சாப்பிட்டு பட்டனாலும் வந்துருவாங்க. சரி சாமி, போயிட்டு. ஏய் பூதி, முருகப்பெருமானுக்கு உண்டான பூரா பொருள் வந்துட்டா? இன்னும் ஒரு பொருள் வரல. இன்னும் என்ன வரல? கோட்ரு. முருகன் பஞ்சாமிரதம் கோட்ரு போடி எதுக்கு படிப்பாங்க? மதுரை வெண்ணுக்கு வச்சு படிப்பாங்கடா. ஏமா கச்சிர வைங்க. கச்சிர கடோட பறக்கிறாரு ஒரு ஆளு. கல்பத்தி ஏத்துமா வாப்பா. ஒரு 4-5 ஒரு 8 வந்து இப்படி கொடுங்க. நம்ம கடை வைக்க போறோம். கல்புரம் இல்ல ஒண்ணு தர மாட்டாங்க. வேற இந்த நாளை வச்சு இப்படி பண்றாங்க தெரியல. கூட்டு போட்டு வச்சு தீர சாயிடும். சரி விளக்கேத்த. சரி ஒண்ணுல இருக்கு. சரிப்பா. இருங்க. வேண்ட போறேன். 48 நாளைக்கு நான் பூஜை செய்ய போறேன். இந்த பூஜை காவல் யாரு? நான் தானேமா. ஐயோ, நான் தூங்காம இருப்பியா? சத்தியமா தூங்கமா இருப்பேன். 48 நாளைக்கு நான் தான் குடிக்க மாட்டோம். ஆமா, நானாலும் குடிக்க மாட்டேன். அப்படின்னா 40 நாள் தூங்காம இருப்பான். ஆனா போன் வந்தா அம்மாட்டு கை போயிட்டே இருப்பான். போவியாப்பா? ஐயோ 48 நாளைக்கு மௌனம் இருப்பான். சரி அப்ப முருகா, இந்த 48 நாளைக்கு எங்க ராணியம்மா பூஜை செய்யறாங்க. இந்த பூஜைக்கு பங்க வரப்படாது, தலைவலி வரக்கூடாது, கண்வலி வரக்கூடாது, ஜுரம் வரக்கூடாது, கை கால் வலி வரக்கூடாது, புரியுதா? இந்த வவுத்தல் வரக்கூடாது. நீ இதெல்லாம் வேண்டிக்க. முதல்ல வேண்டதா முருகா, எங்க அம்மா கற்பவலி அம்மாவுக்காக நான் 48 நாள் பூஜை இருந்து காவலா இருக்கிறேன். அதனால நான் வேண்டதோ என்ன தின்ற? நான் பீ தின்றேன். மந்திரம் எல்லாம் 4 மூலிகை கழிஞ்சு போச்சு. ஓ, மந்திரம் இறந்து போய் கிடக்குது. ஆமா, அது ஒண்ணு கூட்டுறேன். ஆமா ஐயா முருக பெருமாளே, எங்க அம்மா கற்பழி அம்மாவுக்காக நான் 48 நாள் காவலா இருந்து பூஜை செய்ய போறேன். அதனால எனக்கு தலைவலி, கண்ணு வலி, காது வலி, கை வலி, கால் வலி, நெஞ்சு வலி, அப்புறம் எந்த வலி வரக்கூடாது. நல்ல பக்தியா வேண்டும்.
அல்லோ ஓம் அக்பர் அல்லோ ஓம் சிங்கோ ஏ பாய் வந்து பையா முருகன் பெருமாள் எமரா வேண்டத்தை அப்படின்றதுக்கு அல்லாஹ் எப்போ ஐயா ஒரு மந்திரம் ஆட முருகா உனக்கு வாங்கார ஐயா பொருளும் ஆட ஒரு ஆறு எழுத்து தாராட முருகா இவர்கள் எல்லாரும் ஐயா உழைப்பட்டாட முருகா ஐயா நீ ஓடிவா இப்படியாக அம்மா கர்மலி அம்மா 42 நாள் பூஜை செய்ய அந்த நேரத்தில் இதோ ஜெயமாபுரி படுத்த ஆண்டு வரக்கூடிய தேசன மகன் இதோ சாந்த சீலதர் போ Bye.